அது ஒரு அழகான காடு. அந்த காட்டில் இப்போ தான் மழைக்காலம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த காட்டில் மீனும் புச்சியும் ஒரு கிளையில் வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ மழை ஆரம்பமாயிடுச்சு. மழைய பார்த்து புச்சி ரொம்ப பயந்துடுச்சு. அது மனசுக்குள்ளேயே இப்படி நினச்சிக்கிச்சு, மழை இப்படி வருதே, நம்ம கூடு தாங்குமா என்னன்னு நினச்சிக்கிட்டு அது அம்மாக்கிட்ட இந்த மாதிரி கேட்டுச்சு. அம்மா அம்மா, மழை இவ்வளோ வேகமாக பெய்யுது, இந்த மழைக்கு நம்ம கூடு தாங்குமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா அப்படின்னுச்சான். அதுக்கு மீனுக்குருவி, பயப்படாத புச்சி, அம்மா இருக்கும்போது நீ பயப்படாத, அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னுச்சான். கொஞ்ச நேரத்திலேயே காத்தோட வேகம் அதிகமாச்சாமா. அப்போ மீனுக்குருவி கூடு கட்டி இருந்த அந்த கிளை உடஞ்சி கீழே விழுந்துருச்சாமா. மீனுக்குருவி, புச்சி நம்ம கிளம்பு, நம்ம வேற எங்கேயாவது ஒரு நல்ல மரமா பார்த்து சீக்கிரமா வீடு கட்டலாம், வா இங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி மீனு புச்சி அழைச்சிக்கிட்டு கிளம்புச்சாமா அங்கிருந்து. கூடு கட்டுறதுக்காக நல்ல ஒரு பலமான மரத்தை தேடிக்கிட்டு இருக்கும்போது மீனுக்குருவி கண்ணில் இந்த 2 மரமும் பட்டுச்சான். அப்போ அந்த மீனுக்குருவி ஆப்பிள் மரத்துக்கிட்ட வந்து நின்றுதான். ஆப்பிள் மரமே, இந்த மலைக்கும் காத்துக்கும் நான் கூடு கட்டியிருந்த கிளை முறிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல. அதனால இந்த மழைக்காலம் முடிகிற வரைக்கும் நான் கூடு கட்டிக்க நீ இடம் தருவாயா? அப்படின்னு மீனுக்குருவி ஆப்பிள் மரத்தை பார்த்து கேட்டுது. அதற்கு அந்த ஆப்பிள் மரம், குருவியே, இங்கிருந்து போயிடு. என்னால் யாருக்கும் இடம் தர முடியாது. தயவு செய்து இங்கிருந்து போயிடு. நீ இங்கே நிற்காத, என் கண்ணு முன்னாடி நிற்காத. எனக்கு கோவமா வருது. இங்கிருந்து போயிடு. அப்போ பக்கத்துல இருந்த மாமரம் அந்த குருவிக்கிட்ட, குருவி நீ இங்க வா அப்படின்னு அந்த மாமரம் குருவியை பார்த்து கூப்பிட்டுச்சாமா. மீனுக்குருவியும் புச்சி குருவியும் அந்த மாமரத்தை நோக்கி போனாங்களாமா. அப்போ அந்த மாமரம், குருவி, இந்த மழைக்காலம் முடியும் வரை நீ என் மேல வீடு கட்டிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னுச்சாமா. ரொம்ப நன்றி மரமே, இப்பவே வீடு கட்டுறதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் நான் உடனே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி வீடு கட்ட செய்யறதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் செய்யறதுக்கு பறந்து போச்சாமா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாமரத்து மேல அழகான ஒரு கூட்டை ரெடி பண்ணி அதுல பாதுகாப்பு கூட இருந்ததாமா. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, இப்போ என்னம்மா பண்றது? அதுக்கு இந்த மாமரம், கவலைப்படாத குருவியே, எங்கிட்ட இருக்கிற பழங்களை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவிகளுக்கு 2 மாம்பழத்தை கொடுத்துச்சாமா. அந்த மாம்பழங்களை சாப்பிட்ட மீனும் புஜ்ஜியும் தான் பசி தீர்ந்து நினைச்சு சந்தோஷமா இருந்தாங்களாமா. அதே சமயத்துல அந்த மலையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாமா. அப்போ இன்னும் கொஞ்சம் வேகமா காத்தும் மழையும் அதிகமா வர ஆரம்பிச்சுதாமா. அந்த காத்து மலைக்கு ஈடு கொடுக்க முடியாம ஆப்பிள் மரம் கீழே விழுந்துடுச்சு. இதையெல்லாம் மீனும் புச்சியும் கூட்டுல அமர்ந்தபடியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த காத்துக்கு ஆப்பிள் மரம் ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டு இருந்தது. அப்போ மீனுக்குருவி, ஏய் மரமே, நீ எனக்கு இடம் கொடுத்துருந்தீன்னா ஒருவேளை கீழே உழுவாது இருந்திருப்பாயா என்னமோ அப்படின்னு மீனு சொல்லுச்சு. அதுக்கு அந்த ஆப்பிள் மரம், குருவியே, நான் மிகவும் பழுதடைந்துள்ளேன் என்பது எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். நான் உனக்கு இடம் கொடுத்திருந்தால் நீயும் என்னுடன் சேர்ந்து இப்போது வெள்ளத்தில் அடித்து சென்று கொண்டிருப்பாய். அதனால்தான் நான் இடம் கொடுக்க முடியாமல் உனக்கு மறுத்துவிட்டேன். உனக்கு இடம் தராமல் போனதுக்கு என்னை மன்னித்து விடு குருவியே. இதை கேட்ட ஒருவர் உங்களை நிராகரிக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை தவறாக நினைக்க வேண்டாம். அது உங்களது நன்மைக்காக கூட இருக்கலாம்.